ஒருத்தன் எப்போவுமே கெட்டதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு நாள் யோசிக்கிறான், நம்ம எப்போவுமே கெட்டது செய்கிறோமே, கொஞ்ச நாள் நல்லது செஞ்சு பார்க்கலாமேன்னு யோசிக்கிறான். அப்போ உடனே அவன் நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவோன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பி போகிறான். போகிற பாதி வழியிலேயே அவன் இறந்து போயிடுறான். இறந்த உடனே இவனை சொர்க்கத்துக்கு கூட்டு போகிறதா நரகத்துக்கு கூட்டு போகிறதான்னு ஒரே குழப்பம். எல்லாரும் சொல்கிறாங்க, அவன் எப்போவுமே கெட்டதே தான் செஞ்சிகிட்டு இருந்தான், அதனால் அவன் நரகத்துக்கு தான் போகணுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க, அவன் தான் மாறிட்டானே நல்லவனா, அப்போ அவன் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்றாங்க. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடவுள்கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன செய்யறதுன்னு. உடனே கடவுள் சொல்கிறாரு, அவன் வீட்டில் இருந்து அவன் எந்த கோவிலுக்கு போகணுன்னு நினச்சானோ அந்த கோவில் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு அளந்து பாருங்கள் அப்படின்றாங்க. அளந்து பார்த்தாச்சு. பார்த்தவொடனே ரெண்டுத்துக்கும் சென்டரில் ஒரு பாயிண்ட் வைங்க அப்படின்றாரு. பாயிண்ட் வச்சாச்சு. இப்போ இவன் வீட்டிலேருந்து நடந்து எவ்வளோ தூரம் போனான்னு அளந்து பாருங்கள். அந்த பக்கமும் எவ்வளோ இருக்குன்னு அளங்க, எந்த பக்கம் அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்றாங்க. உடனே அளந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, இவன் வீட்டிலேருந்து போனான் இல்லையா, அந்த பக்கம் ஒரு அடி அதிகமாகிடுச்சு, ஒரு அடி அதிகமாகிடுச்சின்னு சொல்கிறாங்க கடவுள்கிட்ட. அப்படியா, அப்போனா அவனை உடனே சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்லிடுறார். அவனும் சொர்க்கத்துக்கு போயிட்டான். போன பிறகு இவங்களாம் வந்து கேட்குறாங்க, ஏன் அந்த ஒரு அடி அதிகமானதால் அவனை சொர்க்கத்துக்குன்னு சொல்கிறீங்க, என்ன காரணம்னு கேட்குறாங்க. அப்போ கடவுள் சொல்கிறாரு, நம்ம நல்லது செய்யணும்னு முடிவு எடுத்துட்டா மற்றது எதையுமே யோசிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எழுந்து போய் அந்த முதல் அடி அவன் வச்சான் பாரு, அதுதான் அவனோட வெற்றியின் ரகசியம். அதனால தான் அவன் சொர்க்கத்துக்கு போனான் அப்படின்னு கடவுள் சொல்கிறார்.